ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் டென்டிஸ்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? இங்கே இந்தியாவில் ஆக்சுவலாக வந்து த கனெக்ஷன் இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங். But in the TMJ issues நாலியே sometimes referral ஆகும் pain, which is actual dental issue and which is actual muscular problem. Yes. So basically what we have to understand is the whole body is in equilibrium. Physiotherapist எவ்வளோ வந்து டென்டிஸ்ட்ரிக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? ஜாவும் ஸ்பைன் அலைன்மெண்ட்டும் சில கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தட்? ஸோ யூஸ்வலாக பெயினில் வந்து ரிஃபர்ட் பெயின் இருக்குது, ரேடியேட்டிங் பெயின் இருக்குது. இங்கே வி டீல் வித் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பீப்பிள். அவங்களோட காம்படிஷன் நெக்ஸ்ட் 1 monthல இருக்கும். ஹெவியாக ட்ரெயின் பண்ணும் போதெல்லாம் they'll start biting their teeth. அப்போ வந்து அவங்களுக்கு அது பெயின் வருது, இல்லை அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. Before any competitive sports, we need to complete your dental treatment. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா டென்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், நார்மல் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? இது யூஸ் பண்ணலாமா? Electric brush is more advanced, helps you clean better, but you have to know how to use it. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு another episode of Aahaan with Sumaiya. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் கெஸ்ட் எல்லாமே அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க சொல்ல நம்ம ஆஹான்னு கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. ஸோ அவரை பற்றி சொன்னோன்னா ரொம்ப காமாக கம்போஸ்டாக நிறைய டென்டல் டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. அண்ட் நான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கவே இல்லை. இப்போ தான் நான் வந்து அவங்ககிட்ட பேசினேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் அந்த கோல்டு கலரில் டீத் ஒன்று வச்சுருக்காங்க, அது தங்கப்பல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து அந்த பெரிய செலிபிரிட்டிக்கும் வச்சுருக்காங்க. நான் சில பல ரிசர்ச் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஐ வெல்கம் டாக்டர் ஜிப்ரான், டென்டிஸ்ட் அண்ட் ஸ்மைல் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எஸ், அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது தங்க கலர்ல தங்க பல்லு தானே அது? ஓ, தங்கத்துல தான் பண்ணோம். 2 செட் பண்ணோம். ஓகே, we made 2 sets of it. So yeah, he was like a very Vijay patient. ஆமா, அவர் வந்துட்டு ஒரு 3 times மீட் பண்ணோம் அந்த ப்ராசஸ்ல. 3rd time வந்து ரொம்ப ஜாலியா ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமா பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆமா, பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து he was so humble, he is coming and introducing himself. ஓகே, அவ்வளோ பெரிய செட்டு. அங்கே வந்து நடுவில் வந்து நான் போய் மீட் பண்ணேன். அவசியமே இல்லை. ஹாய், ஐம் விஜய் சேதுபதி அப்படின்னு வந்து கை கொடுத்து, சார் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கோஆப்ரேஷன் ஆல்கிவ், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ டிட் தட் மெஷர்மென்ட் திங் அண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. நாங்கள் நினச்சோம் ஜஸ்ட் கலர்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ அந்த பல்ல எடுத்துருவாங்களா? அந்த பல்லு மேலேயே வந்து ஒரு வினியர் மாதிரி. ஆமாம், இட் வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டே தேர். வேற லெவல். ஸோ இனிஷியலாக வந்துட்டு அந்த கடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அது பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 2 weeks கால் வருது, இந்த மாதிரி உடஞ்சிருச்சு, அது பறந்துருச்சு. என்ன பண்ணி அது போட்டோ வீடியோ நம்ம பல்லுல என்ன ஸ்டண்ட் பண்ண போறோம்னு நினைச்சீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கடிச்சு இது மாதிரி ஒரு ரோல் இருக்கனால இன்னும் ஸ்ட்ராங்கரா ஒரு செகண்ட் செட் பண்ணி கொடுத்தோம். வாவ் சார், 2 வாட்டி நீங்க மீட் பண்ணிருக்கீங்க விஜய் சார். 3 வாட்டி. சூப்பர். போட்டோஸ் எதுவே ரிலீஸ் பண்ணவே இல்லையே? போட்டுருக்கேன். ஓகே, ஐ டிடன்ட் see them then. ஓகே, சோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் டென்டிஸ்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன், இவர் எதுக்கு இவங்க வந்து பாட்காஸ்ட்க்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஸோ நீங்க சொல்லுங்க சார், ஃபிசியோக்கும் டென்டிஸ்ட்க்கும் என்ன கனெக்ஷன்? ஸோ யூஸ்வலாக வந்து ஃபிசியோதெரப்பி அண்ட் டென்டிஸ்ட்ரி ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு. இங்கே இந்தியாவில் ஆக்சுவலாக வந்து த கனெக்ஷன் இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங். தட் இஸ் த ரியாலிட்டி. தட்ஸ் த ரியாலிட்டி. பட் இன் ஜென்ரல், see what you deal with and what we'll deal with is the same thing, the human body. So it's all connected in many ways. So நம்ம வந்து டென்டலுக்கு டைரெக்டாக வந்து என்ன கனெக்ஷன், மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் டயக்னோசிங்ல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து மேனேஜ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப அழகாக வந்து நம்ம we can manage. ஆக்சுவலி இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி டென்டிஸ்ட்க்கும் தெரியல, ஃபிசியோஸ்க்கும் தெரியல அந்த அவேர்னஸ். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு கூட அந்த அவேர்னஸ் இல்லை, டு பி வெரி ஃப்ராங்க் அப்படி சொன்னா. ஆக்சுவலி அந்த டிஎம்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணலாம் இல்லை, பண்ணணும். அதுதான் இட் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ் இன் ரிலீவிங் தட் பேஷண்ட்ஸ் பெயின். ஏன்னா அது நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா டைரக்ட்லி டென்டல் ரிலேட்டடில் என்னென்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு then we refer, but together நம்ம வந்து work பண்ணும்போது you get some much more better relief of the pain and you know the treatment outcome is much better. Okay, but in the TMJ issues நாலியே sometimes referral ஆகும் pain, which is actual dental issue and which is actual muscular problem. அது how do you differentiate that? Yeah, so usually painல வந்து referred pain இருக்கு, radiating pain இருக்கு. So referred painங்கிறது வந்துட்டு it is actually the problem is in another place, but it gets shown in another place. For a biggest example is your ஒரு heart attack.
ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி the patient can experience a referred pain in the jaw, neck muscles, everywhere. Okay. Yeah, so that is a referred pain. அதே இது வந்து radiating painனா எந்த இடத்துல பெயின் இருக்கோ அதுக்கு சப்ளை பண்ணுற அந்த சேம் நர்வ்ஸ் பக்கத்தில் உள்ள ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு, அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு பல் வலி அப்படியே ஆரம்பித்து தலைவலியாக மாறும், ரொம்ப காமனாக உள்ள ஒரு ரேடியேட்டிங் பெயின். ஸோ இது ரெண்டுமே எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன, எப்போ இந்த பெயின் வருது, எப்படி அது சப்சைட் ஆகுது, அதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம் வித் ரேடியேட்டிங் ஆர் ரெஃபர்ட் பெயின் வந்து இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் தான். ஸோ இந்த டிஎம்ஜே ரிலேட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பல்லு வலின்னு நினைப்பாங்க, இல்லை ஜாயிண்ட் வலி நினைப்பாங்க, இல்லை சைனஸ் ரிலேட்டட் கோல்டு, ஹெட் ஏக்கு, தென் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இன்னும் பிரெயின் கூட யோசிப்பாங்க, பிரெயின், நெக், ஷோல்டர் எல்லாமே. and if it's on the left side then again it's a cardiac issues in they itself fear a lot. இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா you know what it is, psychological pain னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சூப்பர். ஸோ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, எது டென்டல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி? Yeah, so first we usually when the patient comes with such a complaint we try to get the detailed history, number one. And the history வச்சு நம்ம வந்து we'll understand if there are any trigger points for dental. Okay. Like there are some habits which can trigger a TMJ problem, like nail biting, lip biting, anything that you make your jaw to go front. நைட்ல பல் கடிப்பாங்களா? நைட்ல பல் கடிக்கிறது, all these things can trigger TMJ problems. Okay. Including if there's a missing teeth or the patient is using only one side for chewing. Okay. So one side chewing எல்லாமே வந்துட்டு ஒரு trigger points தான். இப்போ யூஸ்வலாக அந்த ஒன் சைட் chewing வந்து ரொம்ப மிஸ் அவுட் ஆயிரும். ஈவன் டென்டிஸ்டே வந்து நிறைய பேர் வந்து அதை மிஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜாயிண்ட் வலிக்குது, ரைட் சைடில் வலிக்குதுன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்போசிட் சைடில் சூ பண்ணுவோம், ஏன்னா வலி இருக்கக்கூடாது. பட் ஆக்சுவலி நம்ம ஹியூமன் பாடியிலேயே இந்த ஜாயிண்ட் மட்டும் தான் ஜாயிண்ட் டுகெதர், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ இப்போ ரைட் சைடில் பெயின் இருக்குன்னா the patient has to actually chew on the right side. ஓகே. பிகாஸ் அந்த சைடில் உள்ள ஜாயிண்ட் கம்மியாக வேலை செய்யும். இப்போ ஆப்போசிட் சைடில் சூ பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஜாயிண்ட் தான் கூட வேலை பார்க்கும். ஸோ ஒர்க் லோட் அதிகம் அந்த சைடில். ஒர்க் லோட் அதிகம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்து பேஷண்ட்ஸே அக்ரிவேட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருந்தாலும் இந்த சைட் சூ பண்ணக்கூடாதுன்னு ஆப்போசிட் சைடில் சூ பண்ண ஆரம்பிச்சு then they'll start developing more pain on that side. Okay. But what about this neck muscle which is called sternocleidomastoid, SCM muscle? ஏன்னா அதுவும் வந்து நாங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா, இது டென்டல் இஷ்யூ இல்லைன்னு பெயின் நல்லா ரெஃபர் ஆகும், காதில் சவுண்டு வரும், காதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரீம் பெயின் தெரியும் அண்ட் கண்ணுக்கு மேலே தெரியும். அந்த ரெஃபர்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெஃபர்ட் பெயின் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும். அண்ட் டென்டல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஜால எந்த பெயினும் இருக்காது, நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ரெஃபர் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. உங்ககிட்ட அந்த மாதிரி சில கேசஸ்லாம் வந்து நிறைய பேஷண்ட் அந்த மாதிரி வருவாங்க. they think that it is a dental problem, but they'll have an underlying problem like a sternocleidomastoid pull or whatever it is. But we clear out all the dental parameters. இப்போ பல்லில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, கம்ஸில் இருக்குதா, இல்லை அந்த ஜாயிண்ட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு then we give a clearance. இல்லை, nothing is wrong in the dental side, you can refer to an ENT or a physiotherapist or whatever it is for managing this pain அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இது நான் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டென்டிஸ்ட்ரி கிட்ட போய் ஒன்று ஸ்டாப் பண்ணிடுறாங்க, இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒன்லி இஃப் யூ ஒர்க் டுகெதர் இந்த மைக்ரெயின் அது அப்படியே மிமிக் பண்ணுது எல்லாருக்குமே. அது மஸ்குலர் பெயினோ டென்டல் பெயினோ தே காமனாக எப்படி டேர்ம் அவுட் பண்ணுறாங்கன்னா, ஒன் சைட் ஹெட் ஏக் இருக்குது, உங்களுக்கு மைக்ரெயின் தான், சம்டைம்ஸ் வெர்டிகோ இருக்குது, அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்றாங்க. பட் அந்த ரெண்டு ஃபீல்ட் ஆஃப் டாக்டர்ஸை பார்க்குறதே இல்லை. ஸோ நிறைய இடத்துல அவங்க டிவியேட் ஆகி தான் இங்கே வராங்க அப்படின்னு ஐ ஃபெல்ட். ஓகே. இப்போ இந்த டிஎம்ஜேன்னு சொல்கிறீங்களா, அது ஜா லாக் ஆகிறது இதுவும் ஒன்றா? இட்ஸ் ஆல் ரிலேட்டட். அதாவது டெம்பரோ மேண்டிபுலர் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், டிஎம்டி. அந்த டிஎம்ஜேங்கிறது ஜாயிண்ட் பேர். டிஎம்டி எனிதிங் தட் இஸ் காசிங் அ ப்ராப்ளம் வித் த ஜாயிண்ட். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் இட் கேன் ஷோ ஆஸ் அ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து இட் கேன் ஸ்டார்ட் ஆஃப் ஜஸ்ட் ஆஸ் அ கிளிக்கிங் சவுண்ட். ஓகே. ஸோ அதில் இருக்க அந்த கார்ட்லேஜ் மூமெண்ட்ஸ்னால வெறும் கிளிக்கிங் சவுண்ட்ஸாக வரும். அந்த கிளிக்கிங் சவுண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி எய்தர் ஒன்லி ஓப்பனிங் ஆர் வைடாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாத மாதிரியும் போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் லெவலில் தான் வந்து ரொம்ப பெயின் வந்து ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் அவங்க நோட்டீஸ் பண்ணால் அவங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டாக வந்துடணும்? லைக் இந்த சில இஷ்யூஸ்லாம் இருக்குது, இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா எங்ககிட்ட வரும்போது வாயை திறக்க முடியல, இந்த 2 fingers கேப் தான் இருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கே தெரியல. கரெக்ட். So அந்த மாதிரி So just now, like the previous video that we made was related to that. So very simple test is you put your fingers, count your fingers. 3 fingers width should go inside. Okay. And the 3 fingers which actually the mouth opening is fine. Fine. Okay. And next thing is we'll ask the patient to open in front of the mirror. வாயை திறக்கணும். Okay. திறக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகுதா, இல்லை ஒரு சைடாக ஓப்பன் ஆகுதா, இல்லை சம்டைம்ஸ் எஸ் ஷேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல் தீஸ் ஆர்
symptoms that's telling you that something is wrong in one joint or both the joints. Okay. So we'll first analyze what the problem is. Okay. These tests the patients can do by themselves. The opening, closing, any tightness, pain when opening wide, and all those things. And to more specifically pinpoint if it is actually a TMJ related problem, you have to put one finger between the finger in the ear and press it forward and then open. ஸோ அங்கே பெயின் வந்து டிஎம்ஜே ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணி பார்த்துட்டு நம்மளே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்துடணும். அவங்க யாருக்கிட்டே போக மாட்டாங்க, கூகுள் கிட்ட தான் போவாங்க. கூகுள் போவாங்க. ஓகே. பட் இன் ஜெனரல் திஸ் இஸ் வாட் வி யூசுவலி சே, ஜஸ்ட் டு டெஸ்ட் யுவர் ஜா இஃப் சம்திங் இஸ் ராங். அண்ட் தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் தட் இட் கேன் கோ ராங் பிகாஸ் ஆஃப், அண்ட் மோஸ்ட் காமனஸ் இஸ் அந்த அக்ளூஷன் சரியா இல்லை, அந்த பல்லு வந்து ஒழுங்காக சேரலை, பல்லு மிஸ்ஸிங் டூத் இருக்குது, ஒரே சைடாக யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், excessive force on the joint, all these can contribute to this. Okay, so this tinnitus is something related to this? Tinnitus also is a like a symptom where we have to figure out what it is. Ringing in the ears, the hissing sound, all those things can come in an advanced level. Okay. In an advanced level. Okay, so உங்களை நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சில ரிசர்ச்லாம் பண்ணியிருந்தேன், உங்கள் டீம் கிட்டயும் நான் பேசியிருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா ஜாவும் ஸ்பைன் அலைன்மெண்ட்டும் சில கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Can you tell us more about that? Yes, so basically what we have to understand is the whole body is in equilibrium. Okay, and if something is disturbing that equilibrium, then it can affect anywhere in the body. So நான் சிம்பிளாக வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, ஒன்று வந்து மேலே இருக்குது, அதாவது ஒரு பாதம் மேலே வச்சுருக்கு, இல்லை ஒரு ஸ்லோப்பில் நிற்கிறீங்கன்னு வைக்கலாம், மோர் சிம்பிள், ஒரே சைடாக நிற்போம். ஃபஸ்ட்டு நிற்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, the body will adjust itself to make ourselves stand straight or stable. பட் அப்படியே நின்றுட்டு இருந்தோன்னா என்ன ஆகும்? Stress areas, wherever we are balancing, the certain muscles will give more pressure, certain muscle will not be in neutral. So அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மசில்ஸ்லாம் வந்து கூட வலிக்க ஆரம்பிச்சிடும். So the same way when your bite is not even, the occlusion, பல்லு மேல் பல்லு கீழ் பல்லு சேர்றது வந்து ஈவனாக இல்லாமல் இருக்கும்போது, imagine something is there in between the teeth, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்க மசில்ஸ்லாம் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு they start biting, chewing in a different way, which puts lots of stress on the other muscles. இந்த மசில்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம பாடியோட ஹெட்டோட பொசிஷனே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஹெட் பொசிஷன் மாற்றும் போது இட் வில் எஃபெக்ட் த ஸ்பைன் அண்ட் த போஸ்டர். ஓகே, ஸோ ஹெட் பொசிஷன் வச்சு தான் அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறும். தட் இஸ் வேர் த போஸ்டர் கரெக்ஷன் ஆல்சோ பிளேஸ் a role. ஓகே, பட் வி லீவ் திஸ் ஜாப் பார்ட். நாங்கள் வந்து நெக் ஸ்பைன்லேருந்து தான் வி ஸ்டார்ட் யூஸ்வலி, பட் வில் டேக் திஸ் அஸ் அ பாயிண்ட். இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும்? டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒன்று இல்லை? see, nowadays the problem is stress related, job related, everybody takes a lot of stress, and then they show it as some clenching, biting, you know, even during working in the computer or all those things. So but there is no specific age group or cause for this. It can happen for youngsters. I've seen, you know, patients who are just going to school like 12 years, 13 years with TMJ problem. What she does is when she gets stressed, she start biting her nails. So adanala excess force on this thing, and you know, usually causing this problem. So it's not exactly stress related, but it can happen anytime. Like even for youngsters, when as they are maturing, all the teeth are out, all the teeth are not aligned na adanalaye ஒரு ப்ராப்ளம் வரும். And then இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது மிஸ்ஸிங் டூத், அந்த பல்லெல்லாம் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமாவும் அகெயின் அக்ளூஷன் வந்து ஈவனாக இல்லாமல் அன்ஈவன் ஆகும்போதும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஸோ நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சொன்ன சைன்ஸ் ஏதாவது இருக்குன்னா we have to take immediate help. ஓகே, ஸோ இந்த நைட்டில் பல்லு கடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு கேஸ் பார்த்தோம். பட் டேரெக்டாக எந்த பேஷண்ட்டும் அந்த நைட்டு பல்லு கடிக்கிற அதனால தான் இந்த பெயின்னு சொல்ல மாட்டாங்க. தே கேம் அப் வித் சம் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் ஹெட் ஏக், எஸ்பெஷலி ஜா பெயின் அண்ட் இந்த கண்ணுக்கு மேலே பெயின் இருக்கும் போது வி ஸ்டார்டட் ரிலீசிங் மெசிட்டர், டெம்பராலிஸ், இதெல்லாமே ரூல் அவுட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க நைட்டில் எனக்கு பல்லு கடிக்கிற பழக்கம் இருக்குது, அந்த சவுண்டு கேட்டு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வி ஹேட் டு சென்ட் தெம் டு த டென்டிஸ்ட். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன டிப்ஸ் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட், இஃப் தேர் இஸ் அ பர்டிகுலர் ரீசன் வை தே ஆர் டூயிங் that, you know, usually it happens because of lack of sleep or too much concentration, too much of stress related issues. That lifestyle changes has to be done, the proper sleeping time and all those things have. In accordance to that, we also give them some splints to protect the teeth and the joint. அது வந்து is just, it comes in different thickness, silicone covering for the teeth. அதை போட்டுட்டு they can sleep so that the damage is not so heavy on the joints and the teeth also. In long term the enamel also wears off.
இந்த சவுண்ட் வர மாதிரி கடிக்கிறது வந்து is one type, like where they keep grinding side to side. That is more harmful. And there's other type of clenching where they just clench. ஸோ இந்த மாதிரி கிளென்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே எழும்போது ஃபுல்லாக மசில்ஸ்லாம் வந்து சோராக இருக்கும், ஏதோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். இந்த கிரைண்டிங் பண்ணுறதுல வந்து சீக்கிரமாக வந்து பல்லுலாம் வந்து தேய்றது, உடையிறது, கிராக் ஆகிறது, ஆல் தோஸ் திங்ஸ் கேன். ஓகே, பட் அந்த கிளிப் போடுவாங்க இல்லையா நைட்ல, அது லைஃப்லாம் போட்டுட்டு தான் இருக்கணுமா? Yeah, that's what. So once we understand why this is happening, if there is an underlying, if there is no proper, schedule for them, over a night snacking பண்ணிட்டு லேட் நைட் தூங்குறது, all those things will increase the stress on the body unknowingly. Okay. So that and all can be changed. Some lifestyle changes usually, we suggest to make them have a good night's sleep, a relaxed night's sleep. So இது ஃபேக்டர்ஸ், இதுக்கும் ரூட் காசஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பல்லு கடிக்கிறது பற்றி பேசும்போது இங்கே we deal with a lot of sports people. ஸோ அவங்க எல்லாம் இந்த நீ பிரேஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது வரைக்கும் ஐடியா இல்லை இந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இந்த இதில் வந்து பல்லு வந்து பிரேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட காம்படிஷன் நெக்ஸ்ட் 1 monthல இருக்கும். ஹெவியாக ட்ரெயின் பண்ணும் போதெல்லாம் they'll start biting their teeth. அப்போ வந்து அவங்களுக்கு அது பெயின் வருது, இல்லை அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம எப்படி டீல் பண்ணுறது? So you're talking about people who are wearing braces, wearing braces, and you're talking about athletes. Athletes. Okay. ஏன்னா அவங்க தான் விகரஸாக ட்ரெயின் பண்ணுறாங்க. பவர் லிஃப்டர் வராங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட ஃபுல் எனர்ஜி போட்டு தான் அவங்க லிஃப்ட் பண்ணுவாங்க. அதனால So what we have to understand is, before any competitive sports, we need to complete your dental treatment because it is going to enhance their performance. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அது ஃப்ளாட் சர்ஃபஸில் இருக்கும்போது கூட ரிலாக்ஸ்டாக நம்மளால் ஈஸியாக நிற்க முடியும். அதே மாதிரி ஃபார் தெம் டு பெர்ஃபார்ம் பெட்டர், இஃப் தேர் மவுத் இஸ் இன் அன் equilibrium, the bite is even, then all the muscles are much more better, the posture is better, the performance of the athlete is better. This is scientifically proven. So usually before starting or getting into அந்த ஒரு டீனேஜ்லேயோ இல்லை ஏர்லி டைம்லேயே வந்துட்டு இந்த braces போட்டுட்டு then you can go for mouth guards and everything during the procedure. That is a more better way to handle. But yes, if they are undergoing treatment right now, there are some splints which they can wear while they are doing some sports, but definitely some sort of a discomfort is going to be there because we are continuously moving the teeth. So on the process la vandu, when they are exerting themselves, definitely it can transfers as some sort of a pain. Okay. So already continuous pressure la irukku and braces போட்டுருக்கும்போது additionally அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ணும்போது கூட ஃபோர்ஸஸ் வந்து விழுவும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தி விழும்போது டிஸ்கம்ஃபர்ட் வில் பி. ஓகே, அவுட் ஆஃப் கியூரியஸ் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த வெயிட் லிஃப்டர்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பீப்புளோ உங்ககிட்ட டேரெக்டாக வந்திருக்காங்களா? வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இந்த டிஎம்ஜே இஷ்யூஸோ இதெல்லாம் இருக்குது, இதனால என்னோட பர்ஃபார்மன்ஸோட எஃபிஷியன்சி கம்மியாகுது, அந்த மாதிரி நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி லிஃப்டிங் வெயிட்ஸ் ஆர் எனிதிங், தே வில் ஆல்வேஸ் கம் அண்ட் வி சஜஸ்ட் தெம் டு வேர் ஸ்ப்ளின்ஸ். தே கீப் வேரிங். அந்த ஸ்ப்ளின்ஸ் போடுறதுல வந்து வில் ஆல்சோ கம் டு நோ ஹவு பேட் தே ஆர் கிளென்ச்சிங் தேர் டீத். பிகாஸ் அந்த பண்ணி கொடுக்குறது வந்து மினிமல் திக்னஸில் ஃபஸ்ட் பண்ணி கொடுப்போம். அவங்க வித்தின் 1-2 weeksலேயே அதை கிழிச்சிட்டாங்கன்னா தேர் லோட் இஸ் டூ ஹை. தென் வி டெல் தெம் ஆக்சுவலி டு வி கிவ் தெம் a thicker splint, but we tell them like when you're concentrating and lifting, try to focus not to clench your teeth, because that is actually a habitual thing where many people try to clench and do that heaviness. நம்மளும் அப்படி தான் பண்றோம். So any dental condition that can worsen spinal alignment? Same thing, this only mal alignment we call it. So there is imbalance in the bite, which will lead to one side chewing, or to compensate for the malalignment of the teeth, the muscles will have to work, or they are in a continuous stress. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம பாடி வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணோம்னா, அந்த ஹெட் பொசிஷனே வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து ஃபார்வர்ட், அப்படி இருக்கும்போது இட் வில் அஃபெக்ட் த ஸ்பைன் ஆல்சோ. ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் தட் ஹார்மனி ஆஃப் யுவர் டீத் கிரைண்டிங். தட் இஸ் அது நம்ம நீட்டாக வந்து ஈவனாக அரேஞ்ச்டாக இருந்துச்சுன்னா then the posture is always better. யாருமே இது எங்களுக்கு சொல்லலையேப்பா, இது நான் தான் வந்து ஃபஸ்ட்டாக காட்ட போகிறேன். So even during இப்போ braces போட்டிருக்காங்க சொல்கிறீங்க இல்லையா, so these athletes when they are performing, if their airway space is much more easier to breathe, their performance is better. Okay. So if their teeth are crooked and they don't have a proper airway space, after aligning the teeth, they are able to breathe more free and easily, which is going to again make their performance much more better. இதுலேயே ஃபிசியோதெரப்பி இருக்குது. என்னது
dental related physiotherapy. So what and all you do in a generally for addressing the deferred pain, illa, TMJ joint, the type of treatments that a physiotherapist provides can be usually categorized as something which involves muscles, that is, you know, the exercises, exercises, massages therapy, and stretches. Okay, yeah, idu vandu without too much intervention. Next level la vandu you involve it with some electrodes, some IFT, the light and all those things. Any other form of treatment. These two things only, no. These same things can be done for dental related pain also. Mouth exercises, jaw muscles, stretches. கேள்வி கேட்றேன் சொல்லிடுங்க. இல்ல I thought நீங்க சும்மா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் பேசுறேன். ஓகே, சோ வந்து physiotherapist எவ்வளவு வந்து dentistryக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? Okay. So dental as we discussed, there are different problems which can address the joint. So the joint in varumbodhu or complex ana oru vishayam. So it has a cartilage, it has a moving part, surrounding musculature irukku. So your specialty is that only. Yeah. Handling problems with any joints, handling problems with muscles. So when a patient comes to us which is not specific only to the teeth and gums and it is related to the joint, then we have to work in accordance with each other, understanding the problem. So any muscle related problem in the human body, it reacts in the same way, and it also can be subside in the same way, just like exercises, stretches, all these can be done in the facial muscles and in the masseter muscles and everything. So apart from this, the other next level of treatment which you do, you know, also the red light therapy, the laser, the heat therapy, tenses, interferential, all, TENS, all those things can be done on the facial muscles also to elevate this, TMJ pain. ஓகே, ஸோ நான் இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் இந்த பெல்ஸ் பால்சிலாம் வரும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே டீத் ஏதாவது அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வருமா? No. So that is totally a neurological problem. It usually comes for women in the in the later stages, nearing menopause. So teeth அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது, facial muscles ஓடியே அது முடிஞ்சிரும். So what happens is it affects only the facial muscles. Bell's palsy will only make it totally the motor functions are lost. But biting, chewing, because you don't need the neurous activity for you don't need the nerve activity for chewing. So அதனால வந்து they usually bite and chew on the same. The only thing is they'll not be able to control the cheeks. So sometimes they might bite the cheeks or something like that. But nothing to do with alignment or. Okay. ஏன்னா எங்ககிட்ட வரவங்க அது கேட்பாங்க. ஏன்னா ஒரு சைடு தானே சாப்பிடுவாங்க, ஒரு சைடு மசில்ஸ் எல்லாமே வந்து பேரலைஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரே சைடில் தான் சூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ஏதாவது எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். இப்போ என்னோட ஆடியன்ஸ் வந்து நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க, எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணமா டியூரிங் ப்ரெக்னென்சி ஃபார் த டென்டல் கேர் அந்த மாதிரி ஏதாவது? ஸோ விமென் பொறுத்த வரைக்கும் there are different stages in which hormonal changes play a major role. So right from puberty, menstruation, childbirth and menopause. These are 4 main stages. In all these stages, what happens is the hormonal, balance is somewhat lost. So that leads to more of inflammation and less of, the எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ஸ். ஓகே. ஸோ கம்ஸ் வந்து வை கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு கேட்வேயே இஸ் த மவுத். ஸோ வாட் எவர் வி ஈட் கோஸ் ஓவர் தேர் and all the bacteria is growing over there. Okay, so we have to always have it under control. So in the mari stages, like when your hormonal fluctuations are happening, the body's edirpu sakti is low. So adanal enna adana easier gum inflammation, gum infections start to happen in these particular stages. So particularly during pregnancy, if you see, because of the hormonal changes and the inflammation in the gums, there's a lot of problems related to the gums. So weakum varadu, bad smell varadu. So that's all common. Is common, but we can control it. Okay. By stepping up your hygiene practices during those time. Okay. So pregnancy na the second trimester vandu very safe for getting a cleaning done. Okay. So that when you clean your teeth, the chances for it to get infected or inflammation down the line is much more lesser. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கூட அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா we can avoid these problems. ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா அது மாதிரி ஏதாவது இருக்கா? Yes, post pregnancy also, usually the whole same thing. The whole idea here is women are more susceptible to getting these problems, the gum disease problems வந்துட்டு அந்த gum disease வீக்காக இருக்கும்போது, அந்த gum வந்து வீக்காக இருக்கும்போது more bacteria grows in the mouth. That will lead to
decay of the teeth also. So all these things are interconnected. So at those stages, you have to make sure that your maintenance is little higher. Okay. So once you're pregnant or after your delivery, start using a water flosser, healthy food habits, more rinsing. All those things can avoid, you can avoid, dental problems in the future. Yeah. So don't you think the dental care awareness ரொம்ப கம்மியா இருக்கு among people? ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல if I find people, there are no such dentists that நிறைய பேஜஸ் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல நீங்க ஒன்று நிறைய பேர் எதுவுமே பேசுறதே கூட கிடையாது. ஏன் என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நான் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணதே இல்லை. ஸோ மேபி போனால் தான் தெரியும் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு இந்த ஒரு 4 to 5 திங்ஸ் நீங்கள் டெய்லி ரொட்டீன்ஸில் ஃபேஸ் பண்ணுறீங்க. லைக் ப்ளீடிங் கம்ஸாக இருக்கட்டும், ப்ரஷ் பண்ணும் போது துப்பும் போது தான் தெரியும் லைட்டாக பிளட் இருக்குன்னு. இதெல்லாமே காமனாக இல்லை என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக போய் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? இது நான் எனக்காகவே கேட்டுக்கிறேன். See, the biggest example is you. Okay, you are in the healthcare profession. Okay. Okay. And you still don't feel the need to visit a dentist unless and until if you have some pain. If you have pain, then definitely, you'll go. Even nowadays, it's come to a stage where even if there is bleeding of gums, even if there is some sensitivity, they self-prescribe because there's so much of ads, sensitive teeth idu use pannunga adu use pannunga Sensodyne போட்டு வாங்கி யூஸ் பண்ணிராங்க. But actually the body is trying to tell you something. Root cause and then find out. Yes, we have to find that out. Without finding out what the problem is, why that sensitivity is coming, why that bleeding gums is coming. If you try to just subside it with these medication or self-medicated home, the kai vaithyam, glove vaikkiradhu adala vachu, they actually make the problem bigger. And they always visit to the dentist with always a bigger problem because they've tried out all these things, it's not subsiding, then only they come to the dentist. Okay. So in general, the awareness for oral health is pretty less. So that slowly, people like us only, we have to change it. Okay, அப்போ நான் போகணும் டென்டிஸ்ட் கிட்ட. கண்டிப்பாக போகணும். It's been 2 years. அது எப்போ பார்த்தாலும் எனக்கு ப்ளீட் ஆகிட்டே தான் இருக்குது. I feel my gums are weak and also my husband's. அது இப்போ தான் நான் தெரியுது, நோட் பண்ணுறேன். And sometimes discoloration இருக்குது. அது நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்டையும் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். டீத் கலர் இல்லை, கம் கலரு. பாதி தூரம் டார்க் மெரூனில் இருக்கும். So that is usually nothing to worry. That's same the melanin pigmentation that we have in the skin. மாதிரி it gets accumulated in the gums, so you get these black patches, brown patches in the gums. Usually it is nothing to worry about. Okay, so flossing பத்தி நீங்க எனக்கு சொல்லி ஆகணும். இங்க நிறைய பேர் வந்து flossing பண்ணா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிஃபரண்ட் equipmentsலாம் வச்சு பண்றாங்க. So இத பத்திலாம் I want you to ask. Yeah, so basically your teeth are not clean completely if you don't floss. Okay. So you leave about 40% of your teeth surfaces if you don't floss. நீங்க brush மட்டும் தான் பண்றீங்கன்னா 60% of the teeth தான் clean பண்றீங்க. So flossing is very very necessary if you want to keep your whole mouth clean. So what we do with this flossing is in between the teeth we insert a string thread which goes inside and cleans off any debris which is there. ஸோ யூஸ்வலாக வந்து காமனாக வந்து பேஷண்ட்ஸ் எதுக்கு அதை பண்ண மாட்டாங்கன்னா ஃப்ளாஸ் பண்ணனா கேப் பெருசாகிடும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது விச் இஸ் 100% ஃபால்ஸ். ஸோ வாட் இட் டஸ் இஸ் ஆக்சுவலி இட் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் கேப் ஃபார்மேஷன் இன் த ஃபியூச்சர் பிகாஸ் யூ ஆர் க்ளீனிங் இவன் தட் ஏரியா. ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேவிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பல்லுக்கு இடையில இருந்தால் ஆரம்பிக்கும். இந்த ரூட் கெனால்ஸ் நாங்கள் பண்ணுறதுலாம் வந்து மோஸ்ட் காமன் ரீசன் இஸ் பிட்வீன் த டீத் ஃபுட் கெட்டிங் ஸ்டக் அண்ட் தே டோன்ட் ஃப்ளாஸ் அட் ஆல் அண்ட் த கேவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் த சைட்ஸ். So floss பண்ணோம்னா we can avoid so much of problems in the future including your gums related problems, your bad breath, your tooth decay. But how frequently can we do every that? day? Every day. Every day you have to floss. Once or twice, thrice? Once. Usually I say morning you brush, night time before you sleep. Okay. You have to floss. Do it. Not after every meal. Oh, not really. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து கேப் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். Some decay is there, some gum issue is there. So whatever they eat will go and get stuck between the teeth. That will be not all over. Certain areas, and particularly when they have non-veg, chicken or something, goes and gets stuck. So they have to remove it off. So but that also requires some attention. The gum would have been weak over there or cavity is there. Something has to be intervened. Otherwise, always maintaining also is a headache, no? Every time you go, you cannot do it. Okay, so இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். It might be silly, don't judge us, but இருந்தாலும் நான் கேட்குறேன். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா டென்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், நார்மல் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? இது யூஸ் பண்ணலாமா?
ஓகே, ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் போடணுன்னா எலக்ட்ரிக் ப்ரஷ் இஸ் மோர் அட்வான்ஸ்ட், ஹெல்ப்ஸ் யூ க்ளீன் பெட்டர், பட் யூ ஹேவ் டு நோ ஹவு டு யூஸ் இட். ஓகே, இட்ஸ் லைக் அ வேக்யூம் கிளீனர். ஓகே, யூ வாண்ட் டு க்ளீன் யுவர் ஹவுஸ். கார்னர்ஸ்லாம் வந்து வேக்யூம் கிளீனரை எடுத்துகிட்டு போனால் தான் க்ளீன் பண்ணும். ஓகே, அதை ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா அதுவாக க்ளீன் பண்ணிடும்னு நினைக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் த பேசிக் ஐடியா. நவடேஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் த மேனுவல் ப்ரஷ் வச்சு அவங்களுக்கு ஒழுங்காக ப்ரஷ் பண்ண தெரியல. ஓகே, டென்டிஸ்ட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரஷிங் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஓகே, பேஸ்ட் ஆன் ஹவு யூ வாண்ட் டு மெயின்டைன். அது பண்ண தெரியாமல் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் ஆகிடும், இன்னும் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியர் ஆயிரும்னு நினச்சி நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ப்ளஸ் அதில் வந்து நிறைய பிளசிபோ எஃபெக்ட் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன், அந்த சவுண்ட் ரொம்ப க்ளீன் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா லேஸாக ரன் பண்ணிட்டு எடுத்துடுறாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி காசிங் மோர் டேமேஜ் நவ். ஓகே, ஆக்சுவலி எலக்ட்ரிக் ப்ரஷ் இஸ் அ குட் அட்வான்ஸ்மெண்ட் இஃப் யூ நோ ஹவு டு ப்ரஷ் த கரெக்ட் ஸ்ட்ரோக்ஸ், ஹவு யூ யூஸிங் இட் இஸ் குட்னா ஓகே. இல்லைன்னா மேனுவல் ப்ரஷ் இஸ் ஆல்வேஸ் சேஃப். எப்படியும் மேனுவல் ப்ரஷ்ஷை தேக்க தெரியாது, உனக்கு எலக்ட்ரிக் ப்ரஷ் எதுக்குன்னு கேட்குறீங்க பேசிக்லி. ஓகே, ஸோ இன்னும் என்னென்னா யாரெல்லாம் சாஃப்ட் ப்ரஷ் அந்த பிரிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறது, யார் ஹார்ட் பிரிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பேசிக்லி most of the people will require only a soft brush, ultra soft brush. Maximum if they have too much of stains accumulating in the teeth, if their diet is like that, then we can give them a medium. Yeah, but in general why we say soft brushes, அந்த பல்ல வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் the brushing should clean your gums. So your brush should be soft enough to be placed on your gums and clean. So அது வந்து with the medium brush you cannot do. You cannot put it on the gums and brush your gums. But with the soft and ultra soft brushes you can usually place it on the gums and clean your gums as well. ஓகே, ஸோ அது நீடட். சூப்பர். ஸோ இந்த ப்ரஷ் பற்றி சொல்கிறீங்களா, அப்படியே நான் பேஸ்ட் பற்றியும் கேட்டுடுறேன். எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணுறது? சில பேருக்கு வந்து நிறைய பேஸ்ட் யூஸ் பண்ணால் வாய் எரியுது. அது கம்மியான பேஸ்ட் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே ப்ரஷ் பண்ணிட்டே இருந்தாலும் வாயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இன்னும் டெஃபிஷியன்சியாக இருக்குன்னா டக்குன்னு அந்த டங்லேயோ மவுத்லேயோ அல்சர் மாதிரி வந்துடுது. ஸோ ஹவு மச் ஷுட் ஐ யூஸ்? So toothpaste வந்து first of all is just a medium to make your brushing more easier. Okay, but it's marketed in a way that there's so many varieties are there. Okay, if you go and select the toothpaste it takes at least 10 minutes of your time because so many varieties is there. So toothpaste ரொம்ப கம்மியாக வச்சா போதும். பர்டிகுலராக டூத் ப்ரஷ் பிரிசில்ஸ் மேலே வைக்காமல் அந்த பிரிசில்ஸ் உள்ளே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கு வந்து ஒரு பட்டாணி சைஸ் இருந்தால் போதும். You squeeze it inside the bristle. Only that much. ஃப்ராத்தே வராது. நல்லா வரும். It's just it gets released very slowly once you push it inside the bristle. Okay. Overall it will get released slowly and you get a nice froth. Okay, you don't need too much toothpaste, number one. Okay. And obviously and the too much time of brushing also is very bad. It starts to wear off your enamel தேய ஆரம்பிச்சிடும். So அதனால 2 minutes is a very ideal time to brush. Okay, what about tongue cleaner? Yes, tongue cleaning. பண்ணும்போதே சில பேருக்கு வந்து அந்த டங்ல இருக்கிற பேப்பிலெல்லாம் ப்ளீட்லாம் வர ஆரம்பிக்குது. But that's normal or not? No, it's not normal to bleed after your tongue cleaning. Use a very mild or a very plastic things are come now. This is not so sharp. So but actually if you buy a copper or a steel one it lasts a lifetime. You don't need to change it. The only thing is when you do it very harshly or the tongue scraper வந்து நடுவில் எங்கேயாவது அடிபட்டுருச்சு பெண்ட் ஆயிருச்சு அதை வச்சு பண்ணாங்கன்னா it starts hurting the papilla. But cleaning the tongue is removing lots of your bad bacteria because the tongue is like a carpet, so it accumulates a lot of bacteria. So அதை க்ளீன் பண்ணுறது அவசியம். I use only a toothbrush to clean. உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா சொல்லுங்க. இல்ல நீங்க எலக்ட்ரிக் பிரஷ் யூஸ் பண்றீங்களா நார்மல் பிரஷ்? I keep changing எலக்ட்ரிக் பிரஷ் யூஸ் பண்ணுவேன். புதுசா ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும்ல. So you experiment. Experiment and see different this thing. Presently I use only ultra soft toothbrush. Okay, so common people நம்ம வந்து நம்மள பல்ல எக்ஸாமின் பண்ணோம். இப்போ எதுவுமே எனக்கு இல்ல, பல்வலி இருக்கோ எதுவுமே இல்ல, பட் கண்ணாடியை பார்த்து நான் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் திங்ஸ் நாங்க பார்க்கலாம்? Okay, so first thing is if you've not gotten a dental examination done by a dentist you have to get it right away. Okay, ஏன்னா வந்து நம்ம என்னதான் மிரரில் பார்த்தாலும் நம்ம பல்லோட பேக் சைடு பல்லு இடையில இருக்க கேப்ஸு
அந்த கம்ஸ் அது எதுவுமே நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிற டீத், நோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அட் ஆல். ஃபிசிபிளாக உங்களுக்கு தெரியக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுவும் வந்து உங்களுக்கே தெரியும், பல்லு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, கம்ஸில் வந்துட்டு பிங்காக இல்லாமல் ஒரு ரெட்டிஷாக இருக்குது, வீங்கி இருக்குது. ஆல் தீஸ் ஆர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வேர் யூ நீட் டு கோ. சொத்தப்பல்லு இருக்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? சொத்தப்பல்லா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆக்சுவலாக டூத் கலரில் தான் இருக்கும், அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனாலையும் அண்ட் த பாக்டீரியா காலனைசேஷன்னாலையும் கொஞ்சம் பிளாக் கலர், ப்ரௌன் கலர்னு பல்லு கலர் மாற ஆரம்பிக்கும். So usually it starts on the top of the teeth. So அதெல்லாம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு you have to check if you have any black spots, if your gums is bleeding anywhere, is your tongue fine, all those things. ஏதாவது புதுசா growth மாதிரி இருக்கா, அதெல்லாமே வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டு செக் in the mirror. இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து டீத் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் மாதிரி நெயில் பாலிஷ் மாதிரி இருக்குது, அது பல்ல போடுறாங்க. அது போடலாமா இல்லையா? கண்டிப்பாக போடக்கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது. ஒரு 3 hours ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்கும். Yes. So teeth whitening pens are there. See, pens. All these things cannot be applicable for everyone. See, if your enamel strength is good, your gums health is good, you can apply. But who will tell you that? Only a dentist can tell you. Instagram influencers. They'll tell you, but it is not good. See, you might cause a bigger problem because அந்த ஒரு டெம்பரரியாக ஒரு 1 hour வந்து பல்லு நல்லா இருக்குங்கிறதுக்காக அண்டர்லைங் கம்ஸை வந்து இன்னும் வீக் பண்ணி விட்றதுக்கோ இல்லை எனாமலை வந்து இன்னும் வந்து வேர் ஆஃப் பண்ணுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ரிஸ்க் வந்து அவங்களா எடுக்கக்கூடாது. they have to, okay, you can research about a product, ஒரு டூத் whitening strips னு வந்திருக்கு, பென் னு வந்திருக்கு, லைட் மாதிரி வைக்கிறாங்க, அது இன்னொரு ஒரு ப்ளூ கலர் டூத் பேஸ்ட் ஒன்று இருக்கு, அதை வச்சு போட்ட உடனே பர்பிள் தெரியாது, நீங்க நிறைய ரீல்ஸ் பாக்குறீங்க போலி, பர்பிள் கலர் this thing, the color correction பண்ணி இன்னும் ஒயிட்டா காமிக்கிறது. all these things are there, but whether it is going to be suitable for you, because end of the day you are going to experiment with your body, it's your own, and it is irreversible. Once one damage is done to the enamel, you cannot grow back enamel so easily. So அதனால வந்து செக் பண்ணிட்டு we also suggest home bleaching kitsலாம் இருக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரே மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்து அதில் வந்து ரொம்ப கம்மியான கான்சன்ட்ரேஷன் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு we also suggest. So as a follow up to maintain, நம்ம வந்து கிளினிக்கில் ஒரு ப்ளீச்சிங் பண்ணுறோம், ஒயிட்னிங் பண்ணுறோம், ஒரு every 2 weeks once or every month once we can do a home bleaching also. Okay, that's what celebrities do. ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த டீத் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, டிகிரி ஒரு கோர்ஸ், ஐம் நாட் ஷுவர். ஸோ ஸ்மைல் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவீங்க? ஸ்மைல்லாம் எங்களோட பல்ல வந்து அழகாக காட்டுவீங்களா, இல்லை அந்த பேர்லாம் வச்சு காட்டுவீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை, தட் இஸ் டூத் ஜுவல்லரி. ஸோ பேசிக்லி we out of experience only, there's no special course or anything that we do. Any dentist can do this, but in general when you do more number of cases you get a master at that now. So அந்த மாதிரி வந்துட்டு I like doing these smile transformations because it immediately boosts the confidence of a patient. So அது பண்ணி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீத் கலர் ஷேப் இமீடியட்டாக வந்து they get so happy with it. So that gives me a lot of satisfaction. So அதனால நிறைய பண்ணுவேன். நிறைய அதுக்காண்டி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் பண்ணல, only out of experience I do. So என்ன மாதிரி எல்லாம் procedures இருக்கும்? So basically the smile is a part of you, you carry yourself, it's a confidence that you showcase outside. So அது வந்து ஒருத்தவங்கனால ஒழுங்கா பண்ண முடியல, ஒரு பேசிக் எக்ஸ்பிரஷன், ஒரு இமோஷன், ஒரு ஸ்மைலில் வந்து இட் கம்ப்ரைஸ் ஆஃப் so many things. அதுவே பண்ண முடியாமல் இருக்கும் போது இட் க்ரஷஸ் them, இட் மேக்ஸ் their whole attitude different, the confidence go down. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும் போது அது என்ன different ways to correct the smile, there are different treatments, but when you correct it and they gain that confidence, the whole way, the body language, everything changes. So that is what interests me. Can you share us any story, like இந்த மாதிரி இருந்தது நான் இப்படி இது பண்ணிருக்கேன்? So many are there. So there are different ways it can affect a person. So but in general what it does is it makes the person ஒரு moody type, or not outgoing, they don't go introvert மாதிரி ஆயிடுவாங்க, வெளியில் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து they can have it because of so many reasons. The recently post பண்ண ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு by birth itself his enamel was not forming, so his teeth were all yellow color. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு for say up to 20-22 years he's been, not only his confidence is secondary,
the overall his school also, his staff also, the workplace also, they think that he's some addict. He uses some this thing, his teeth are bad, so he's not a good person. adanaala job opportunities kammi agum, colleagues andukku etha mari friends, he doesn't have friends, he doesn't talk to much people, nobody wants to talk to him, so it's built and grown over that because of this he has a deformity. ஸோ அதனால் வந்து என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு இட் ஹஸ் மேட் த பர்சன் இட் செல்ஃப் இன்டு அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ அவங்களுக்கு நம்ம சரி பண்ண உடனே நவ் இஸ் மோர், he's slowly getting there. Yeah, he's more confident, but it's a process, for him it's a process. It's not something which he had lost recently. He's never had it. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ பிளஸ்டு. நம்ம ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கோம், அதை பற்றி யோசிப்போமா? ஆமாம், இது மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாமல் ஸோ லைக் கேர்லெஸ்ஸாக இருக்கும், ஜாலியாக. நைஸ். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இப்போ காட்ட முடியுமா பண்ணி? You can scan your face, make it into a whole 3D design. Say right now what's happening is everything is moving towards digital dentistry. Everything is digital. There's no model making. There's no this thing. So முன்னாடிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம். ஆமாம், உங்களை வந்து ஒரு ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் அதை லேபுக்கு அமிச்சு வி வில் டிசைன் யுவர் ஸ்மைல். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு பிகாஸ் இட் இஸ் நாட் அ வெரி கன்க்ளூசிவ் திங், வி ட்ரை டு டூ அ டிஜிட்டல் scan of your face. ஸோ உங்கள் ஸ்மைல் எப்படி இருக்குது, பல் எப்படி இருக்குது, அண்ட் வி மேக் அ இன்ட்ராஓரல் ஸ்கேன், அதாவது உங்களுடைய டீத்தை ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டீத் ஸ்கேனையும் ஃபேஸ் ஸ்கேனையும் மர்ஜ் பண்ணி ஸ்மைல் டிசைன் பண்ணுவோம். ஓகே, ஐ அம் எக்ஸைட்டட். வில் ஸ்கேன் யுவர் ஃபேஸ். அதெல்லாம் வராது, அதெல்லாம் இன்ட்ராஓரல் ஸ்கேன் கிளினிக் வரணும். ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. ஸோ உங்கள் கிளினிக் பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது சில விஷயம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், டென்டிஸ்ட் கிட்ட போனோமா ஐயோ அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்குமே அந்த பயம் இருக்குது. ஏன்னா அந்த மிஷின்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த லைட்டிங்ஸ்லாம் படுக்க வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுமா, அந்த பயத்தில் நாங்கள் போக மாட்டோம். அது ஒன்று. ஆனால் உங்கள் கிளினிக்கில் வந்து நாங்கள் பீச் தீம் அது மாதிரிலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். கேன் யூ டெல் அஸ் மோர் அபவுட் தட்? ஸோ எவ்ரிபடி இன்க்ளூடிங் மீ, நம்ம ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் போகிறோம்னா அது ஒரு ஆங்ஷியஸ்னஸ், ஒரு படபடப்பு, அது என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. அதுவும் நீங்கள் ஒரு மிஷின் வைப்பீங்க தெரியுமா, சக்ஷன், அந்த சத்தமே பயமாயிடும். The noises and everything, no, it's not a very pleasant memory for everyone. So அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா the first thing is your senses should feel that you're not in a dental clinic. So அதனால் நம்ம கிளினிக் டிசைன் பண்ணும் போதே we designed it in a way that there's two environments, not treatment rooms. So அது வந்து ஒன்று வந்து is a beach room where you get a big wallpaper. It's not a wallpaper, it's called as a stretch ceiling. So it's something which is very new, which has come out. So நம்ம தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டென்டல் கிளினிக் டு ஹோஸ்ட் பிக்கெஸ்ட் stretch ceiling. So it makes a feel or gives a feel that you're in that beach area or in that river area. So அதை compensate பண்ணி and also to make it even more real, we started using the fragrances which is related to a beach. அப்படியே சில்லுன்னு காத்தலாம் அடிக்குமா? காத்து ஏசி காத்து தான். But yeah, so we also have the white noise. அந்த ரூம்குள்ள வந்து ஒரு பீச் வேவ் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அந்த ரூமில் வந்து அந்த பேர்ட்ஸ் chirping and river flowing சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். And the smell, the vision and your hearing, all this is covered. Apart from this, when we do the treatment, we let the patient listen to their music and they are more calm, they are more relaxed. Nice. And then we do the treatment. This shows how passionate you are. நீங்க வந்து இன்டீரியர் கட்டும்போதே நீங்க இவ்ளோ யோசிச்சு கட்டிருக்கீங்கன்னா நீங்க கிளையன்ட்ஸை ஜட்ஜ் பண்ணாம பாப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. So yeah, it was a wonderful conversation with you. ஒரு டென்டிஸ்ட்க்கும் ஃபிசியோக்கும் நான் எப்படி கனெக்ட் பண்றது நிறைய வேஸ்ல யோசிச்சேன். So general tips தாண்டி ஒரு muscular pain, dental issues pain எல்லாமே you've cleared it out. So thank you so much for giving your valuable time here. Thank you. Thank you Dr. Sumaiya for having me. And how do you maintain your smile? அதையும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. இனிமே தான் டென்டிஸ்ட் கிட்ட போனா என்னென்ன டேமேஜா இருக்குன்னு தெரியல. இல்ல நான் ஜாலியா இருப்பேன் எப்ப பார்த்தாலும். நீங்களும் ஜாலியா சிரிச்சிட்டே இருக்கீங்க. Good, right. Thank you for having me. So much. Okay, நீங்க நிறைய பேரோட ஸ்மைல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய புத்துணர்ச்சியான விஷயம் செஞ்சிருக்கீங்க. ஸோ ரூட் கேனல் பண்ற மாதிரியே இதுவும் இதோட ரூட்டோ காப்பாத்திருங்க. This is like indoor plant. It's an original plant. ஸோ நீங்க உங்களோட கன்சல்டேஷன் ரூம்ல உங்களோட தீமா வச்சுக்கலாம். Super. We'll do that. Thank you so much. Very thoughtful gift.